பூவுக்குள்ளே பிறந்ததால் வாசங்களால் பேசுகிறார். வெண்ணிலவில் வளர்ந்ததால் வெளிச்சம் கோடி வீசுகிறார். மங்கையின் கன்னத்தில் மஞ்சளின் வண்ணங்கள் வந்ததும் எப்படியோ, மாலையின் வெயிலும் காலையின் வெயிலும் சேர்ந்ததால் இப்படியோ. அடி பூமியே நூலகம், பூக்களே புத்தகம் என்று நான் வாழ்ந்து வந்தேன். இன்று பெண்களே நூலகம், கண்களே புத்தகம் உன்னிடம் கண்டு கொண்டேன். என்ன கண்ணா, ஆபீஸ் போயிட்டு வந்துட்டு இன்னும் Dress கூட மாத்தாம இருக்கீங்க? தனியா உட்கார்ந்து யோசிச்சிட்டு இருந்தீங்க. சித்தியும் வீட்ல இல்ல, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க கண்ணா? ஆமா வரேன்னு சொன்னாங்க, ஏன்னு வரல? போன் இடத்துல சரியான மழையா கண்ணா. உங்களுக்கு கால் பண்ணலையா சித்தி? இல்ல கால் பண்ணாங்க, எடுக்கல. ரிட்டர்ன் கால் பண்ண போகல. சரி எங்கேயாவது இருப்பாங்க, இல்ல உங்க வீட்டுல தூங்கிட்டு இருக்காங்களோ என்னமோன்னு சொல்லிதான் விட்டுட்டேன். இல்ல கண்ணா, அவங்க இன்னும் வரல. மழை வேறயா? சோ இந்த மழையில எதுக்கு ரொம்ப மழை பெய்யுதுன்னு சொல்லிட்டு அங்கேயே இருந்துட்டாங்க கண்ணா. ஓ அப்படியா, சரி. சரி, என்ன தனியா உட்கார்ந்து யோசிச்சிட்டு இருக்கீங்க? தனியா உட்காந்து யோசிக்கிறதெல்லாம் இருக்கட்டும், நீங்க என்ன நேரத்துக்கு பண்றீங்க? காலையில நடக்க மறந்துட்டேன் கண்ணா, அதான் நைட்டே நடந்துட்டு இருக்கேன். என்ன கிண்டலா? கிண்டல்லாம் ஒண்ணும் இல்ல, ஒரு மாதிரி இருந்துச்சா, எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க. எனக்கு ஒரு மாதிரி தூக்கம் வராம இருந்துச்சா, அதுதான் கண்ணா. அவ்வளவுதானே, வேற ஒண்ணும் இல்ல. இல்ல வேற எல்லாம் எதுவும் இல்ல, ஒரு மாதிரி இருந்துச்சு, அதான் வெளில வந்தேன். சரி யாரையாவது கூப்பிட்டுட்டாவது வந்திருக்கலாம்ல. உனக்கு என்ன பத்தாக கூட்டிட்டு வந்து நிக்க வைக்க முடியுமா? ஏன் கண்ணா நீங்க வேற? அம்மா சரி சொல்லுங்க, நீங்க என்ன தனியா யோசிச்சிட்டு இருக்கீங்க? ஏதோ நானும் ஒரு 10 நிமிஷமா பாக்குறேன், உட்கார்ந்து நீங்க பாட்டுக்கு யோசிச்சுட்டே இருக்கீங்க. பெருசா நான் என்ன யோசிக்க போறேன், அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. பெருசா ஒண்ணு யோசிக்கலனா அப்படி என்னதான் யோசிச்சுட்டு இருந்தீங்க? இந்த விஷயத்த எவ்வளவு பேத்துக்கிட்ட எவ்வளவு டைம் பேசினாலும் நடக்க போறதுன்னு தெரிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். அதுதான் உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தேன். இதுக்கு மேலேயும் நம்ம வாழ்க்கையில அது நடக்காது போல அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். என்ன கண்ணா அப்படி என்ன யோசிச்சுட்டு இருந்தீங்க? இவ்ளோ ஃபீல் பண்ணி சொல்றீங்க. அது ப்ராப்ளமா? ஆபீஸ்ல ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆமா, நீங்க வரதுக்கே நாளைக்கு ஆகும்னு சொன்னீங்க. ஆமா நாளைக்கு ஆகும்னு சொன்னேன், சீக்கிரம் போயிட்டு மீட்டிங் முடிச்சுட்டு வந்துட்டேன். அங்க இருக்கவும் எனக்கு என்னமோ பிடிக்கலையா, அதான் இங்க வந்துட்டு சீக்கிரம். ஆஹா, அங்கே இருந்து பழகுன உங்களுக்கு அங்க இருக்க பிடிக்கலையா? என்ன பண்றது, அதுக்கப்புறம் இங்க வந்து இங்க ஒரு மாதிரி செட் ஆயிடுச்சு. திரும்பி அங்க போகணும்னு சொன்னா தோணுமா, நீங்களே சொல்லுங்க. அது என்னமோ உண்மைதான். சரி மித்தவங்க எல்லாரும் தூங்குறாங்களா? ஆமா, எல்லாரும் தூங்குறாங்க. குழந்தைங்க தூங்குனதுக்கு அப்புறம் எல்லாரும் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு தான் ஒரு மாதிரி தூக்கம் வராம இருந்துச்சுன்னு வெளில வந்தேன். வேற எந்த பிரச்சனையும் இல்ல உங்களுக்கு? ஏதாவது ஒண்ணுன்னா சொல்லுங்க. ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல கண்ணா, எனக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல. தூக்கம் வரல, அதனால வந்தேன். சரி ஜீவாவை எழுப்பி விட்டு கூட்டு வந்திருக்கலாம்ல. தூங்குறவங்கள எழுப்பி விட்டா ஏற்கனவே எங்களுக்கெல்லாம் மதியானம் சமைச்சு போட்டாங்க. அவங்க தூங்கட்டும்னு சொல்லிட்டு தான் நான் வந்துட்டேன். இது என்ன வாசல்ல தானே இருக்கேன், அப்புறம் என்ன? சரி நீங்க என்ன போய் தூங்கலையா? தூங்கிக்கலாம் பொறுமையா. பொறுமையான எத்தனை மணிக்கு? மணி 11 ஆயிடுச்சு ஏற்கனவே. இப்ப எப்படி மணி 11:30 ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். எப்பதான் போய் தூங்குறதுன்னு ஐடியா? ஆசமான பொண்ணு, நீங்களே இவ்வளவு நேரம் முடிச்சிருக்கீங்க, எனக்கு என்னங்க? உங்களுக்கு என்னங்க இல்ல, எனக்கு தூக்கம் வராது அடிக்கடி. உங்களுக்கு அது தூக்கம் வரும்ல. என்னை பொறுத்த வரைக்கும் டெய்லி சிவராத்திரி தான். ஏன் என்னாச்சு? என்னங்க பண்றது, காலையில இருந்து அதை யோசிச்சு யோசிச்சு கிட்டத்தட்ட நான் 1 மணிக்கு தான் தூங்குவேன். அப்ப நான் காலையில 6 மணிக்கு வாக்கிங் போகும்போதுல எந்திரிச்சிடுறீங்க. முழிப்பு வந்துருது, என்ன பண்றது? அதுக்கு மேல என்னால தூங்கவும் முடியல. என்னோட பயணத்தை ஆரம்பிக்கணும்னு தோணுது. அப்படி என்ன பையன் உங்களுக்குள்ள? என்ன பயணம் இல்லைன்னு கேளுங்க, ஒரு மாதிரி கஷ்டம் எல்லாமே வாழ்க்கையில சேர்ந்து இருக்க மாதிரி தோணுது. எப்ப அந்த சந்தோஷம் என் கூட வந்து சேரும் தான் எனக்கு தெரியல. அப்படி என்ன சந்தோஷம் உங்களுக்குள்ள வரணும்? அம்மா அப்பாவை ரொம்ப மிஸ் பண்றீங்களோ? அம்மா அப்பா எப்போதும் என் கூடயே தான் இருப்பாங்க. இன்னொருத்தவங்களை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றேன். அப்படி யார் அது? அதான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேனே. என்கிட்ட சொல்லிருக்கீங்களா? அப்படி என்னது? எனக்கு எதுவும் ஞாபகம் வரலக்கா, நீங்களே சொல்லிருங்களேன். என்ன ஞாபகம் வரல? ஞாபகம் வர வைக்கணுங்க. கஷ்டப்பட்டு எனக்கு உட்காந்து சொன்னனே. எப்போ? முதல்ல என் வீட்டுக்கு வந்திருந்தீங்களே. ஆமால, அப்ப வந்திருந்தல. அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் உங்க வீட்டுக்கு வந்தேன். நீங்க எதை சொல்றீங்க? அந்த போட்டோவை சொல்றீங்களா? அந்த போட்டோல இருக்க பொண்ணை நீங்க தேடிட்டு இருந்தீங்களா? இப்பதான் கண்ணா தெரியுது. என்ன பார்த்தா உங்களுக்கு அவ்வளவு சிரிப்பா இருக்கா? சத்தியமா இல்ல கண்ணா, ஒரு பொண்ணு இவ்வளவு தூரம் தேடுறீங்களே, அதுக்காக பாராட்டலாம். ஆமா, முதல்ல அந்த பொண்ணை எங்க மீட் பண்ணீங்க? ஒரு ஆக்சிடென்ட்ல. இங்க எல்லாரும் மீட் பண்ணும்போது ஆக்சிடென்ட்ல தான் மீட் பண்ணுவாங்க. இங்க நீங்க சொல்ற ஆக்சிடென்ட் இல்ல, அப்புறம் இங்க அடிப்பட்ட ஆக்சிடென்ட் ஆகும்லங்க, அதை சொல்லிட்டு இருக்கீங்க. அத சொல்றீங்களா? சாரிங்க. பரவாயில்ல இருக்கட்டும்ங்க. எந்த ஆக்சிடென்ட்ல மீட் பண்ணீங்க? எல்லாரும் மோதல்ல மீட் பண்ணுவாங்க, இல்லனா சண்டேல மீட் பண்ணுவாங்க, இப்படியெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். இது என்ன புது விதமானது? அந்த ஆக்சிடென்ட்ல அவங்கள பார்த்தேங்க. நான் முதல்ல பார்த்ததே அங்கதான். எங்க? இதுக்கு முன்னாடி ஒரு ஊர்ல இருந்தல, அங்கதான். ஓ அங்கயா? ஓகே. அப்புறம் என்னங்க, அவங்க கிட்ட பேசலாம். அவங்களே நீங்க தேடுறீங்க. தேடுறது கூட பிரச்சனை இல்ல, அவங்க ஃபேஸ் தெரியும். அவங்க ஃபேஸே நீங்க டிராயிங் பண்ணிருக்கலாமே. அன்னைக்கு நீங்க அவங்க ஃபேஸ் டிரா பண்ண மாதிரியே எனக்கு தெரியலையே அந்த போட்டோல. ஏன் என்னாச்சு? அவங்க ஃபேஸ் நீங்க பாத்திருப்பீங்க கண்டிப்பா. அப்ப அந்த ஃபேஸே டிரா பண்ணலாமே. ஒன்னு சொல்லணும்னா பார்த்திருக்கேன், பட் அவங்க ஃபேஸ் எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. அதெல்லாம் சரிங்க, அப்புறம் எப்படி இங்க தேடிட்டு இருக்கீங்க? எப்படி கிடைப்பாங்க?
எப்படின்னு எனக்கு தெரியல. கிடைச்சிருவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. இப்போ அந்த நம்பிக்கையை கொஞ்சம் கொஞ்சமா இழந்துட்டு இருக்கேன். சரி என்னன்னு சொல்லுங்க, அந்த பொண்ணு கண்டுபிடிச்சிட்டீங்களா? அதனாலதான் நைட்டு பகலுமே தூக்கமே வர மாட்டேங்குதுங்க. நான் சொன்ன மாதிரி அந்த பொக்கிஷம் எப்போ என் கையில வந்து சேரும்னு எனக்கு தெரியல. ஆனா சேர்ந்தா சந்தோஷமா இருப்பேன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல விடுங்க, சீக்கிரமா சேர்ந்து. சரி இந்த ஆக்சிடென்ட்ல எப்படி மீட் பண்ணீங்க? நான் ஆக்சிடென்ட்ல இருக்கும் போது எனக்கு அந்த நினைவே இல்ல. பாதி மயக்கத்துல தான் நான் இருந்தேன். நான் சுத்தி பாக்குறேன், என் பக்கத்துல அத்தனை பேர் நின்னுட்டு இருந்தாங்க. அத்தனை பேர் நின்னுட்டு இருக்கும் போது ஒருத்தர் கூட எனக்கு தண்ணி கூட கொடுக்கல. எனக்கு தண்ணி வேணும்னு அவ்வளோ கேட்டீங்க, யாரும் தண்ணி கொடுக்கல. என்ன வந்து தூக்க கூட செய்யல. அப்போ அவங்க வந்தாங்க. யாருங்க? அதான் அந்த பொண்ணு வந்தாங்க. அந்த பொண்ணு வந்து அவங்க மடியில தூக்கி வச்சு அப்போ ஒரு வார்த்தை சொன்னாங்கங்க. என்னதுங்க? உங்களுக்கு எதுவுமே ஆக விடாம நான் இருக்கேன்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க. எப்போதுமே நான் உங்க கூட இருக்கேன், கவலைப்படாதீங்க, உங்களுக்கு சரியாயிரும்னு சொன்னாங்க. அப்புறம் என்னாச்சு கண்ணா? அதுக்கப்புறம் எல்லாரும் வந்தாங்களா? வந்து உங்களை கூப்பிட்டாங்களா? உங்களை தூக்கிட்டு போனாங்களா யாராவது? அதுக்கப்புறம் கூட யாருமே வரலைங்க. அவங்க மட்டும்தான் எனக்கு தண்ணி கொடுத்து நான் இருக்கேன்னு ஒவ்வொரு இடத்துலயும் அவங்க சொன்னாங்க. இந்த ஒரு விஷயம் மட்டும் அவங்க பண்ணல. அப்புறங்க? ரொம்ப ஆர்வமா இருக்கீங்க போலயே. இல்ல அந்த பொண்ணு யாருன்னு நான் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணுங்க, சொல்லுங்க. அந்த இடத்துல நான் பார்த்த ஒரே விஷயம், அவங்க ஹிப்ல வந்து மச்சம் இருந்ததா. இது எல்லா பொண்ணுகிட்டயும் சொன்னா தப்பாதான் இருக்கும். எனக்கு தெரியலங்க. இப்போ சொல்றேன், நான் தப்பான பார்வை பார்க்கல. கண்ணா எனக்கு உங்களை பத்தி தெரியும். சரி நீங்க சொல்லுங்க. நீங்க அதுக்கப்புறம் சீன சொல்லுங்க கண்ணா. ஏன் கண்ணா இப்படி பண்றீங்க? ரொம்ப ஆர்வம் போல. கண்ணா நீ எதுவும் பேசாம தயவு செஞ்சு சீன சொல்லு. நான் யார் என்னன்னு கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். தயவு செஞ்சு சொல்லு கண்ணா. எனக்கே அந்த பொண்ணு யாருன்னு தெரியாது, உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க முதல்ல கதையை சொல்லுங்க. தயவு செஞ்சு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அப்புறம் எனக்கு தூக்கம் வந்துடும், நான் தூங்க போனாலும் போயிடும். அதுக்கப்புறம் இந்த கதையை நான் எப்ப கேக்குறது? இந்த கதையை மட்டும் நான் கேட்கல, என் மண்டல வெடிச்சிருக்கண்ணா. தயவு செஞ்சு சொல்லுங்க. எங்க என் கதையை கேட்டு உங்களுக்கு தூக்கம் வரணும்னு சொல்லி கேட்கலையே. கண்ணா நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். உங்க கதையை கேட்டா எனக்கு தூக்கம் வரப்போகுது. ஏன் கண்ணா இப்படி பண்றீங்க? நான் அவ்வளவுதான் புரிஞ்சு வச்சிருக்கீங்க போலே. ஐயோ அப்படியெல்லாம் இல்லைங்க, சும்மாதான் சொன்னேன். சும்மா கூட சொல்லக்கூடாதுங்க, அப்புறம் நான் ரொம்ப டென்ஷன் ஆயிடுவேன் கண்ணா. ஹலோ, நீங்க டென்ஷன் ஆனா உங்க குழந்தை சேர்ந்து டென்ஷன் ஆகும். அப்புறம் என்ன நீங்க வேணுமே பண்ணிட்டு இருக்கீங்க பாத்தீங்களா? இவரு கதையை கேட்டுதான் நாங்க போய் தூங்க போறோம். ஏன் கண்ணா நீங்க இங்க பாருங்களே, என்னோட பாஸ்ட் லைஃப பத்தி உங்க குழந்தை கூட கேக்குது. பாத்தீங்களா? யாருக்காவது இப்படி கிடைக்குமாங்க? என் பக்கத்து வீட்டுக்காரங்க அவங்க குழந்தை என்னோட கதையை கேட்டு ஆர்வமா இருக்கு. நீங்க நான் தாங்க ஆர்வமா இருக்கேன். குழந்தைய வயித்துக்குள்ள ஆர்வமா இருக்கும்னு நினைக்கிறேங்க. வெளியில வந்தோடனே சொல்லும் பாருங்க, என்னன்னா உங்களோட லைஃப பத்தி எனக்கு தெரியும்னு கேக்கும். ஹலோ என் குழந்தைக்கு நீங்க அண்ணா ஒண்ணும் இல்லைங்க. சரி விடுங்க. அங்கிள்ங்க நீங்க. நீங்க இங்க இதெல்லாம் ஓவருங்க. அம்மா சொன்னீங்க. ஐ திங்க் நீங்களும் ஃபேமிலில இருக்கவங்க தான். உங்களை ஒண்ணு மாமான்னு சொல்லலாம், சித்தப்பான்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன். அப்படி கூட சொல்லலாம்ல. பாத்தீங்களா, உங்க குழந்தை என் குரலையும் கேட்டுட்டு இருக்கா. வளர்ந்து வந்தோடனே நீ கூப்பிடுவா பாருங்க. உங்களை மட்டும் மைண்ட்ல ஞாபகம் வச்சிருக்க மாட்டாங்க. சரிங்க இருக்கட்டும். உங்களை ஞாபகம் வச்சுக்காம இருக்க போறாங்களா என் குழந்தை? நல்லா ஞாபகம் வச்சுப்பாங்க பாருங்களேன். என் குரலை கேட்டு அழகா தூங்க போறாங்க பாருங்க. என் கதையை கேட்டு தூங்க போறாங்க. அப்படியா? உங்களுக்காக இல்லைனாலும் குழந்தைக்காக சொல்றேன். ஹலோ ஹலோ அப்படி ஒன்றும் நீங்க சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஏதோ தனியா உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கீங்களே, உங்க ஆறுதலுக்காக ஏதாவது 4 வார்த்தை பேசலாம்னு வந்தேன். சரி அந்த 4 வார்த்தையோட உங்க கதையை கேட்கலாம்னு நினைச்சேன். ஆனா நீங்க எனக்காக சொல்லாம என் குழந்தைக்காக சொல்றேன்னு சொன்னீங்க. அதனால பரவாயில்ல விடுங்க. என்னவா இருந்தா என்ன, நீங்க பரவாயில்ல சொல்லுங்க. இல்லங்க, நீங்க தான் வேணாம்னு சொல்லிட்டீங்களே, வேணாம் விடுங்க. இல்ல இல்ல பரவாயில்ல நீங்க சொல்லுங்க கண்ணா. இல்லங்க வேணாங்க, நீங்க போங்க, நீங்க போய் தூங்குங்க. நான் வேற வார்த்தையை விட்டுட்டு குழந்தைக்காக தான் நான் சொல்றேன்ட்டு போங்க. அப்புறம் நீங்க கடுப்புலயே கேட்காம போனாலும் போயிருவீங்க பாதியில. போங்க. கண்ணா விளையாடாதீங்க கண்ணா. இல்ல வேணாங்க, நீங்க போங்க. ஹலோ பிரெக்னெண்டா இருக்காங்க, எதை ஆசைப்பட்டாலும் செய்யணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆமா அது வேற இருக்கா. சரி நீங்க இப்படியே பேசி டைம் வேஸ்ட் பண்றீங்கன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க கண்ணா. இங்க இருக்கவங்க வேற யாராவது ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போனாங்களா இல்லையா? இல்ல அந்த பொண்ணு கூட்டிட்டு போனாங்களா? அம்மா உங்களுக்கு எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு? சின்ன அடியா பெரிய அடியா? தலையில அடிபட்டுருச்சுங்க. ஐயோ அப்ப பெரிய அடிதான். என்னை சுத்தி இருக்கவங்க கடைசி வரைக்கும் நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போல. அப்புறம் என்னை சுத்தி இருக்கவங்க என்னை வேடிக்கை மட்டும் தான் பார்த்தாங்க. நான் கத்துறதோ கதறதோ எதுவுமே காதுல வாங்கல. அவ்வளவுதாங்க லைஃபே. அடுத்தவங்களுக்கு என்னானாலும் பரவாயில்ல, நம்ம நின்று வேடிக்கை தான் பார்க்கணும். இங்க சில பேர் இருக்காங்க. எல்லாரையும் தாண்டி ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்களேன்னு காப்பாத்துறவங்களும் சில பேர் இருக்காங்க. அவங்கள ஒருத்தவங்க தான் அவங்க. ரொம்பதான் பாராட்டுறீங்க உங்களை. நீங்களா இருந்திருந்தாலும் காப்பாத்திருப்பீங்கல்ல. யாரு என்னன்னு பாத்துட்டு இருந்தா ஒருத்தவங்க உயிர் போற வரைக்கும் பாத்துட்டு இருப்பாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? இதுதாங்க அவங்களும் நினைச்சாங்க. என்னை வந்து தூக்கி மடியில உட்கார வச்சு தண்ணி கொடுத்து, உங்களுக்கு நான் இதுக்கே எதுவும் ஆக விட மாட்டேன்னு சொல்லி, அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணி, ஆம்புலன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் கூட என்ன அப்படியே விட்டுறல. ஆம்புலன்ஸ்ல ஏத்தி விட்டு அவங்க பாட்டுக்கு போயிருக்கலாம். ஆனா அதை அவங்க செய்யலைங்க. அப்புறம்
எனக்காக என் கூட ஹாஸ்பிட்டல்ல வந்தாங்க. அந்த ஆம்புலன்ஸ்ல உட்காந்து கையை பிடிச்சிட்டு கடைசி வரைக்கும் வந்தாங்க. உங்களுக்கு எதுவும் ஆக விட மாட்டேங்க, எதுவும் ஆக விட மாட்டேங்கன்னு ஹாஸ்பிட்டல் வரைக்கும் என்னை கூட்டிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் கூட அட்மிட் பண்ணி பேசி விட்டுட்டு போயிருக்கலாம். ஏங்க விட்டுட்டு போயிட்டாங்களா? அதுதாங்க அவங்க பண்ணல. ஹாஸ்பிட்டல்ல பேசி விட்டுட்டுலாம் அவங்க போவே இல்லை. எவ்வளவு நாள் நான் சரியாகிற வரைக்கும் அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்தனோ அது வரைக்கும் அவங்க எனக்காக பாத்துக்கிட்டாங்க. அவங்க வீட்டுக்கும் போயிட்டு சமைச்சிட்டு எனக்காக எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க. அப்போ பாத்துருக்கலாம்ல ஃபேஸ், உங்களுக்கு ஞாபகம் இருந்திருக்குமே. அதுதான் ஞாபகம். அவங்க யார் என்னன்னு அந்த ஹாஸ்பிட்டல்ல சொல்லவே இல்லை. அந்த மேம் கிட்ட கூட அவங்க சொல்லலைங்க. அந்த மேம் கிட்ட இப்ப போய் கூட கேட்டேன், அவங்க சொல்லல. யார் அனுமதியும் இல்லாம அவங்க பேரு இதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு அவங்க சொல்லி வேற வச்சுட்டு போயிருக்காங்க. அந்த டைம்ல அந்த டாக்டரும் சொல்லலைங்க. இப்ப ரீசெண்டா தான் போய் கேட்டுட்டு வந்தேன். அப்பவே மனசு உடஞ்சிருச்சு, இதுக்கு மேல கிடைப்பாங்களா கிடைக்க மாட்டாங்களான்னு. என் ஹாஸ்பிட்டல்லையும் சேர்த்துட்டு எனக்காக ஒவ்வொன்றையும் அவங்க செஞ்சாங்க. என் சித்தி கிட்ட சொல்ல வேணாம்னு சொன்ன ஒரு காரணத்துக்காக எனக்காக அத்தனையும் செஞ்சாங்க. அவங்க எனக்காக வீட்டுக்கு போயிட்டு சமைச்சு எடுத்துட்டு வந்து கொடுக்கறது, அதை அந்த நர்ஸ் கிட்ட கொடுத்துருவாங்க, நான் சாப்பிடுவேன். அதுக்கப்புறம் நைட்டு பகலுன்னு எதுவுமே அவங்க பார்க்கலங்க. அந்த ½ அன் அவர் எனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி வந்தாங்க. எப்படின்னு தெரியல, ஒருத்தவங்க நினைச்சிருந்தா ஆம்புலன்ஸ்ல ஏத்தி கூட போயிருக்கலாம். அங்க இருக்கவங்க அதை கூட யோசிக்கலாம், ஆம்புலன்ஸ்ல ஏத்தி ஒன்னு கூட யோசிக்கல. அவங்க உயிர் போனா என்ன போகலன்னா என்ன, நம்ம நின்று வேடிக்கை தான் பார்க்கணும்னு சில பேர் இருக்காங்க. அதுக்கு இடையிலயும் அவங்க வந்து எனக்கு காப்பாத்தினாங்க. காப்பாத்தினது மட்டும் இல்லாம எனக்காக அவ்வளவும் செஞ்சாங்கங்க. அவங்கள என்னால இப்போ வரைக்கும் மறக்க முடியலங்க. அவங்கள தேடணும், பார்க்கணும், பேசணும்னு அவ்வளோ ஆசையா இருக்கு. அவங்கள பார்த்தே ஆகணும்னு ஆசையா இருக்குங்க. ஒரு டைமாவது அவங்கள பார்த்து பேசியணும்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். அவங்க கிட்ட பேசணும், அது மட்டும் தான் என்னோட நினைப்பு பூரா. அவங்கள தேடி அலையாத இடமே இல்லை. அவ்வளோ தேடி தேடின்னு தேடுறீங்க. எனக்காக பிளேட் கூட கொடுத்தாங்கங்க. எனக்காக ரத்தம் கொடுத்து எனக்காக பார்த்துக்கிட்டு அவங்கள என்னால மறக்க முடியல. அவங்கள பார்க்கணும், பேசணும்னு அவ்வளோ ஆசையா இருக்கு. ஆனா அவங்க பார்ப்பாங்களான்னு தான் எனக்கு தெரியல. அது நடக்குமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா இருந்த மொத்த நம்பிக்கையும் நான் இழந்துட்டேங்க. இருக்கிற எல்லா இடத்துலயும் தேடினேன், கிடைக்கல. அதுக்கப்புறம் அந்த டாக்டர் கிடைச்சாங்க, அவங்க கிட்ட கேட்டேன், அதுவும் எனக்கு கிடைக்கல. அப்புறம் எப்படி கண்டுபிடிப்பீங்க? எனக்குன்ற இந்த ஒரே ஒரு அடையாளம் அவங்க ஹிப்ல மச்சம் இருந்தது மட்டும்தான். மற்றபடி அவங்கள பத்தி எதுவுமே எனக்கு தெரியாது. இது நடந்து எத்தனை வருஷம் ஆயிடுச்சு? இது நடந்து ஒரு 4 to 5 years ஆயிருக்கும்னு நினைக்கிறேங்க. எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. நான் பொழைச்சு வந்தது காரணமே அவங்க தான். அவங்கனாலதான் நான் இப்போ உயிரோட வாழவே செய்யறேன். அதான் அவங்கள பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. அவங்கள பார்த்து ஒரு டைம் நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்லணும். அந்த ஒரு வார்த்தைக்காக தான் நான் இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டும் இருக்கேன். ஆனா அவங்கள என்னால பார்க்க முடியலைங்க. ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்ததுல இருந்தே அவங்கள தேடிட்டு தான் இருக்கு. எங்கேயுமே அவங்க எனக்கு கிடைக்கலங்க. இது நடந்து 4 to 5 years ஆயிடுச்சா கண்ணா? அப்போ அவங்க தான் உங்களுக்கு பிளட் கொடுத்துருக்காங்கல்ல கண்ணா? ஆமாங்க. அவங்க பேர் ஏதாவது தெரியுமா? அவங்க பேர் இதான்னு தான் எனக்கு தெரியாது. ஆனா அவங்கள அன்னைக்கு அந்த டாக்டர் செல்லமான் தான் கூப்பிட்டாங்க. புரியல. ஆமா, செல்லமான் தான் கூப்பிட்டாங்க. கண்ணா, உங்க பக்கத்துலயே வச்சுட்டு நீங்க உலகம் பூரா தேடி இருக்கீங்களா? இல்ல, எனக்கு புரியல, நீங்க என்ன சொல்ல வரீங்க? கண்ணா, நான் உண்மையா சொல்றேன் கண்ணா. உங்க பேர் செல்லம்மாவா? அவங்க பேர் செல்லமான்னா எனக்கு தெரியாது. ஆனா அந்த டாக்டர் செல்லமான்னு கூப்பிட்ட உடனே அவங்க தான் பார்த்தாங்க. பேர் அப்படின்னு தாங்க சொல்லி கையெழுத்து போட்டிருக்காங்க. கையெழுத்துல என்னோட பேர் செல்லமான்னு தான் போட்டிருக்காங்க. எனக்கு எதுவுமே தெரியல. ஆனா எனக்கு நல்லா தெரியுது அவங்க பேர் செல்லம்மா தான். கண்ணா, நல்லா யோசிச்சு சொல்றீங்களா இல்லையா? இது 4 to 5 yearsக்கு முன்னாடி நடந்தது. உங்களுக்கு அந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. அந்த பொண்ணு வந்து உங்களை காப்பாத்திருக்கா. சொன்ன ஒரே வார்த்தை, நான் இருக்கேன், நீங்க கவலைப்படாதீங்க. அதுக்கப்புறம் சமைச்சிட்டு வந்த சாப்பாட்டை கூட நர்ஸ் கிட்ட கொடுத்துருவாங்க. நான் உங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட பேசினது கிடையாது. கரெக்டா கண்ணா? நீங்க அவங்க முகத்தை கூட பார்த்தது கிடையாது. இப்பதான் எனக்கு அது புரியுது. இன்னொன்னு மெயினான விஷயம், அவங்க ஹிப்ல மச்சம் இருக்கும். ஆமா, இதெல்லாம் நான் சொன்னேன்ல. நீங்க சொல்றதுக்கு முன்னாடியே இந்த விஷயம் எனக்கு தெரியும் கண்ணா. எப்படி? ஏன்னா நீங்க தேடுற பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியும் கண்ணா. என்னங்க சொல்றீங்க? ஆமா, நான் உண்மையதான் சொல்றேன். ஆனா இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த விஷயம் தான் எனக்கு தெரியாது. இந்த விஷயம்னாலதான் நீங்க ஒரு பொண்ணு தேடுறீங்கன்னு கூட எனக்கு தெரியாது. இப்போ நீங்க ஒரு ஃபர்ஸ்ட் மீட்டிங்னு சொன்னீங்கல்ல, அப்பதான் எனக்கு புரிஞ்சிச்சு. அதனாலதான் கண்ணா நான் இவ்வளவு ஆர்வமா உங்ககிட்ட கதை கேட்டுட்டு இருந்தேன். நீங்க தேடுற பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியும் கண்ணா. யாருங்க அது? உங்களுக்கு நல்லா தெரியும். ரொம்ப கவலைப்படாதீங்க கண்ணா, நான் உண்மையதான் சொல்றேன். நம்பிக்கையை கைவிட்டுறாதீங்க. அந்த நம்பிக்கையை திரும்பி நான் தரேன். நீங்க தேடுற பொண்ணு எனக்கு நல்லாவே யாருன்னு தெரியும். தேடுற பொண்ணு யாருங்க? பக்கத்துலயே வச்சுட்டு ரொம்ப நாளா தேடிட்டு இருந்திருக்கீங்க பாத்தீங்களா? நீங்க சொல்லுங்க. உங்க ஃப்ரெண்டா ப்ளீஸ் சொல்லுங்களேன். என்னோட ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கலாம், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சன் வச்சுக்கலாம். யாருங்க அது? ஐயோ, ரொம்ப வலிக்குது. முடியல. ஸ்னேகா, என்னாச்சு? தேடுற பொண்ணு யாரு ஸ்னேகா? கண்ணா, கண்ணா, ஜீவாவை கூப்பிடுங்க கண்ணா. என்னாச்சு? ஜீவா, 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 இங்க கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. ஜீவா. கண்ணா, கண்ணா, என்னால முடியல. கண்ணா, என்னாச்சு கண்ணா? தெரியல. ஸ்னேகாவுக்கு வலி வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஜீவா, என்னால முடியல. ஜீவா, ஜீவா, ரொம்ப வலிக்குது. ஜீவா, நீயே வெளியில வந்து. ஜீவா, என்னால முடியல. கார் ஸ்டார்ட் பண்றேன், நீங்க தூக்கிட்டு வாங்க. சரி கண்ணா.
ருத்ரன் என்னாச்சு ருத்ரன்? ருத்ரன் சீக்கிரம் சொல்லுங்க. அவங்களுக்கு டெலிவரி பெயின் வந்திருக்கு. 2 ஹார்ஸா அவங்களுக்கு பெயின் இருந்திருக்கு. அவங்க நார்மல் பெயின் நினைச்சிட்டாங்க போல. ருத்ரன் என்ன சொல்றீங்க? அவ இது ஏதோ எங்ககிட்ட சொல்லல. அவங்க சப்போஸ் நார்மல் பெயின் நினைச்சிருக்கலாம். ஆனா இது டெலிவரி பெயின். டாக்டர் அவளுக்கு ஒண்ணும் இல்ல டாக்டர். டாக்டர் செக் பண்ணிட்டு இருக்காங்க, வந்து சொல்லுவாங்க. நீங்க கவலைப்படாதீங்க. சரி டாக்டர், அவளுக்கு ஒண்ணும் ஆகாது, எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா கவலைப்படாதண்ணா, ஸ்னேகா கொண்டு குழந்தை நல்லபடியா பிறந்து வரும் பாருங்க. நீ ஃபீல் பண்ணாதண்ணா. இந்த நிலைமையில அந்த பொண்ணு யாரை நான் எப்படி உங்ககிட்ட கேட்பேன்? இந்த நிலைமையில கேட்டாலும் தப்பு இல்ல. அவங்களுக்கு குழந்தை பிறந்துட்டு அதுக்கப்புறம் கேட்போம். தேடி கிடைப்பதில்லை என்று தெரிந்த ஒரு பொருளை தேடி பார்ப்பதென்று மெய் தேடல் தொடங்கியதே. வாழ்ந்த வாழ்வனுக்கும் வாழும் நாட்களுக்கும் பொருளே நீதான், உயிரே வாராய்.